வணக்கம் இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொச்சைக்கொட்டையா இல்லை தட்டைப்பயிறு வச்சு தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிறு அப்புறம் நெத்திலி கருவாடு மீன் இது ரெண்டையும் வச்சு நான் ஒரு குழம்பு செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் குழம்புன்னு சொல்ல மாட்டோம், கறின்னு தான் சொல்லுவோம் நம்ம ஊரில். எனக்கு ஏன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டைப்பயிறுனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். தட்டைப்பயிறு அப்புறம் மொச்சைக்கொட்டை இருக்குவாங்களே சொல்லுவாங்களே, அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இதுதான் மொச்சையாக இருக்கும், பெருசு பெருசாக குண்டு குண்டாக. ஸோ இது மொச்சைக்கொட்டைன்னு சொல்லுவேன். தட்டைப்பயிறு மொச்சைக்கொட்டையை தான் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் தட்டையாக இருக்கும். இந்த பேர் நான் வைக்கிறத மாதிரி இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே திருப்பி போட்டிருப்பேன். ஓகே, விடுங்க. இப்போ நான் இதை நல்லா வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேக வைக்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டேன். அதனால் பாருங்கள், அப்போ கூட என் வாயில் வரப்படுது யோசிக்கிறேன். அப்போ தட்டைப்பயிறு கொஞ்சம் முன்கூட்டியே நான் வேக வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதோடு சிறிதளவு தேவையான அளவுக்கு நெத்திலி கருவாடு மீன் நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது சோயாவோட தவுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் இந்த பாலில் பன்னீர் செய்வீங்க இல்லைங்களா, அந்த பன்னீர் தான் இது சோயா பாலில் செய்கிறது. இது அந்த மாதிரி செஞ்சது தான், அதாவது சோயா தவுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெங்காயம், இஞ்சி, கேரட், பூண்டு, ஒரு தக்காளி பழம், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் முள்ளங்கி, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மற்ற தேவையான பொருட்களை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடியை நான் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஃபுல்லாக 1, அப்புறம் நான் இன்னும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூனில் இப்போ போடுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். 2 தட்டு மாறுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இது 2.5 டேபிள் ஸ்பூன், அதாவது மீன் மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டுலேயும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது சீரகத்தூள் 1 ஸ்பூன். ஓகே, எண்ணெய் சூடேறிடுச்சு. அடுத்ததாக நெத்திலி பிடி பொரிச்சுக்கலாம். இது நல்லா முருகலாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரித்து எடுத்து இந்த குழம்பில் நம்ம போடும்பொழுது சுவையாக இருக்கும். பொரிக்காமல் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. நெத்திலி மேட்டு நல்ல வறுகலாக, அதாவது முருகலாக பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே எண்ணெயில் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக கடுகு தாளிப்பு. இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வதங்கினதும் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மிக்ஸ் பண்ணி வச்சு மசாலாவை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கலாம். அந்த வாசம் போகிற வரைக்கும், மிளகாய் வாசம் போகும் வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினதும் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெட்டி வைத்த உருளைக்கிழங்கும் முள்ளங்கியும் இதையும் சேர்த்துக்கலாம். அதோடு கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்ச கருவேப்பிலை, அப்புறம் கேரட், இதோடு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா வேக விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்ட காய்கறிலாம் ஒரு 80% வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், சோயா தவ் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சோயா பன்னீர் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக இதில் தண்ணீர் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப திக்காயிடுச்சுன்னா ஓவராக கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 80% வெந்துருச்சு இல்லைங்களா, மீதி 20% வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வேக வச்ச நெத்திலி கருவாடு மீன், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த குழம்பு, இந்த
சோயா தோஃபில் இறங்கும் பொழுது சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ்லேயே நான் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் சாறு நான் இதை ஊற்றிக்கிறேன். இது லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா வெந்து கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பாட்டை ரசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, மறந்துடாமல் என்னுடைய சேனலை விசிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களையே அறியாமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஐ நோ மறந்துடாமல் பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆல்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு சமையலும் உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாடா, பாய். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சமாக உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். பர்ஃபெக்ட்.